தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு பரிசுத்த வேதாகமத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, 12 வருஷம் பெரும்பால் உள்ள ஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது. 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவ அநேக வைத்தியரால கைவிடப்பட்டு அவருடைய வேதனை பெருகினது தவிர அவருடைய வியாதி சுகமாகலன்னு வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையான வேளையில இவளுக்கு பாருங்க, சரீரத்துல ஒரு மனுஷனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். அன்பான தேவ ஜனமே, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் இல்லை 3 நாள் ஒரு வாரம்னால மனுஷன் ஆயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறான். ஆனா இந்த தாயாருக்கு 12 வருஷம் சரீரத்துல வியாதி. அன்பான தேவ ஜனமே, இவ பல வைத்தியரிடத்துல கடந்து போனாலாம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, யார் யார் எங்கெங்க சொல்றாங்களோ, என்னங்க யார் யார் யாரிடத்துல போக சொல்றாங்களோ எல்லா மனுஷனிடத்திலும் அவ என்ன பண்ணான்னா போய் பார்த்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, போனவ அவளுக்கு இருந்த எல்லா சொத்தையும் தன்னுடைய பணத்தை எல்லாம் என்ன பண்ணாலா வைத்தியர்களுக்கே செலவழிச்சாலாம். சரி, வைத்தியர்களுக்கு செலவிட்டாலே அவ சுகமானாலா? இல்லை. வேதம் சொல்லுது, உள்ளதெல்லாம் இழந்து போனா சற்றாகிலும் சுகமாகவே இல்லை என்று வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட அன்பான தேவ ஜனமே, பிரச்சனைங்க பல ஆண்டுகளாக, என்னங்க ஒரு ஆண்டு இல்லை பல ஆண்டுகளாக நீங்க பலவிதமான பாடுகள் வழியா, பலவிதமான நெருக்கத்தின் வழியாக, பலவிதமான சவால்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அந்த ஸ்ரீ போல பல வைத்தியர்களை பார்த்தது போல நீங்களும் உங்களுடைய நிலைமை மாறுவதற்காக யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாவற்றையும் நீங்க செய்திருக்கலாம். ஆனா அன்பான தேவ ஜனமே, ஒன்றும் முடியாம இன்றைக்கு என்ன செய்யணும்னு தெரியாம நீங்க ஒருவேளை இன்றைக்கு வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வருத்தத்தோடு இருப்பீர்களானால் இந்த ஸ்ரீய பாருங்க, உள்ளதெல்லாம் இழந்து போயிட்டான், வேதனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க 27, 28 வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் விசுவாசியா இருக்கலாம். என்னங்க, தேவன் அறிந்துள்ளோ தேவன் அறியாதுள்ளோ யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைங்க மாறணும் அப்படின்னா, நம்முடைய நிலைமைங்க மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன்னா அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்ரீ ஒரு தீர்மானம் பண்ணா. என்ன தீர்மானம் பண்ணா? இயேசு தன் ஊருக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவ போய் தீர்மானம் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா அவட வஸ்திரத்தின் தொங்கல தொடரேன்னு தீர்மானம் பண்ணான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்நாட்களில் சில சட்ட திட்டங்கள் இருந்தது. ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் இருக்கக்கூடாது, ஆண்கள் கூடுற இடத்துல பெண்கள் கூடக்கூடாது, ஆண்கள் பேசும்போது பெண்கள் பேசக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் நம்ம தேசத்திலையும் நம்ம பட்டணத்திலையும் எங்க நம்ம சுத்திலும் பல விதமான என்ன இருக்குதுங்க, சட்ட திட்டங்கள் இருக்குதே. ஆம்பளை எதிர்க்க பொம்பளை பேசக்கூடாது, என்னங்க ஆம்பளைக்கு முன்னால பொம்பளை என்ன பண்ணக்கூடாதுங்க, உக்காரக்கூடாது, ஆம்பளைக்கு முன்னால என்னங்க பொம்பளை சாப்பிடக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட பிரியமான தேவ ஜனமே பின்னணிகளும் நம்முடைய தேசத்துல இருக்குது. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, உன் பிரச்சனை மாறணும்னா, உனக்கு அற்புதம் நடக்கணும்னா, உனக்கு சுகம் உண்டாகணும்னா, உன் தேவை சந்திக்கப்படணும்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும். நமக்கு பசி எடுத்தா நம்ம தான் சாப்பிடணும். நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கு என்ன நடக்குங்க, அற்புதம் நடக்கும். நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வருவோம். நம்ம முயற்சி பண்ணாம நம்ம இருக்கிற இடத்துல என்னங்க இருந்துன்னு உக்காந்துன்னு, ஐயோ எனக்கு ஒன்றும் நடக்கலையே ஒன்றும் நடக்கலையா, ஒன்றும் நடக்காது. நடக்கணுமா? அந்த ஸ்ரீயை போல அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டுட்டு வீட்டிலே இருக்கல,
ஜனம், உலகம், சமுதாயம், மனிதர்கள் என்ன சொல்றாங்க அதை குறித்து அவ கவலைப்படவே இல்லை. நேரா வந்தா தொட்டா சுகமாயிட்டான். ஏசாமி கேட்கிறார், என்னை தொட்டது யாரு? வல்லமை எனக்குள்ள இருந்து புறப்பட்டது அப்படி என்று சொல்லி. அன்பான தெய்வ ஜனமே, சீஷருங்க சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க, இதுல உன்னை தொட்டது யார், எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவர் சொல்ல, இல்ல என்னை தொட்டாங்க, வல்லமை புறப்பட்டது, நான் உணர்றேன் அப்படின்னு ஒண்ணு. அந்த அம்மா நீங்க வாசிச்சீங்கன்னா 33, 34 வசனத்துல அங்கிருந்து வந்து சொல்ற, ஐயா நான் தான் தொட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுண்டு. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ ஜனமே, பல வருஷமாக நீங்க போராடி கொண்டிருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காது இருக்கலாம், நீ சுகமடையாமல் இருக்கலாம், தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம். என்னைக்கு விடியங்காலம் உண்டாகும், என்னைக்கு என் கண்ணீர் துடைக்கப்படும், என்னைக்கு என் சிறையிருப்பு நீங்கும், என்னைக்கு ஆண்டவரே என் கர்த்தாவே கட்டுகள் உடைக்கப்படும் என்று நீங்கள் ஒருவேளை கதறி கொண்டிருக்கலாம். இந்த காலையில அந்த ஸ்ரீய போல நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, உலகம், சமுதாயம், மனுஷன் யோசிக்கிறேன் கவலைப்படாது, கர்த்தரை நீ நம்பு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், கண்டிப்பா தேவன் இன்றைக்கு உன் நிலைமைய மாத்துவார், உன் சூழ்நிலைய மாத்துவார், உனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்துல இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறையா. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீக்கு அற்புதம் நடந்தது போல என் வீட்டில் என்னங்க, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் உறவினர்களுக்கு, என் கூட பிறந்தவர்களுக்கு, என் ரத்த சம்பந்தத்துக்கு, என் தாய் தகப்பனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எங்க நிலைமை மாறட்டும். நாங்களும் சமுதாயத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமா தேவனுக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு நீ உதவி செய்ய என்று நீங்க தீர்மானம் பண்ணுவீர்களானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், கண்டிப்பா உங்க பிரச்சனைய மலை போல இருந்தாலும் தேவன் பனி போல மாத்த அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஆண்டவரே கர்த்தாவே, சரீரத்தில் சற்றாகிலும் சுகமாகாம உள்ளதெல்லாம் இழந்து போய் பலரால கைவிடப்பட்டு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாம என்ன செய்யணும்னு தெரியாம அவன் தவித்தது போல இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான பாடுகளும் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான நெருக்கத்திலே வாழ்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, அவருடைய சிறையிருப்பை மாற்றுவீராக, அவருடைய குறைகளை நிறைவாக்குவீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அன்று யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, சரீர பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, அன்று அவங்களுக்கு இப்பொழுதே தாணி பாய்ந்த கரத்தினால தொட்டு அவளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை தேவன் மாற்றி நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்கள் உங்களுடைய நாம மகிமைக்கா சாட்சிகளாய் மாற, இவள் நிமித்தமா அநேகருமை கண்டு கொள்ள இவ்வளவு ஒரு கருவியா நீர் மாற்றும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு மருத்துவ கைவிடப்பட்டு உள்ளதை இழந்து போய் ஆண்டவர் என்ன செய்யணும்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவருடைய படுக்கை மாறுவதாக, அவருடைய பலவீனங்கள் நீங்குவதாக, அவளுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக, அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவளுக்கு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று கட்டளை இடுகிற ஆண்டவரே, பூரண சுகபலனை தந்த ஆசீர்வாதம் நன்மை செய்த நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார், உங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். ஆகையாலே நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு நினைச்சா, அன்பான எங்களுடைய யூடியூப்ல எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது, நீங்க எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது மாத்திரம் அல்ல, இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 21 தேவ மனுஷன் எங்க நடுவில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நீங்க சமீபத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் வரலாம்,
அங்க பெறலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.